ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சோயா சங்க்ஸை வச்சு சோயா 65 செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு சூடான தண்ணியில் சோயா சங்க்ஸை நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ இந்த அளவுக்கு ஊறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு சாதா தண்ணிக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ சாதா தண்ணிக்கு மாற்றினதை நல்லா புழிஞ்சிக்கிட்டு தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கிடுவோம். இப்போது மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடுவோம். மிளகாப் பொடி, வீட்டிலே அரைச்ச மிளகாப் பொடி கொஞ்சமாக, கரம் மசாலா பொடி கொஞ்சம், ஜீரகப்பொடி கொஞ்சம், அப்புறம் அரை லெமன் சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா பரட்டிடும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு ஒரு முட்டை உடைச்சி ஊற்றுவோம். ஒரு முட்டை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்திருக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ரெடியான மசாலா ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ சட்டி காயட்டும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காயட்டும். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மசாலா போட்டு பரட்டி வச்ச சோயா சங்க்ஸை இப்போ எண்ணெயில் எடுத்து போட்டுக்கிடுவோம். பத்து நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டும். எங்கள் வீட்டில் அளவு உரப்பு யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கம்மியாக போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக மொறு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இல்லை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வேணும்னு கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.